ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் நிசிஸ் லைஃப் ஸ்டைல். அனைவருக்கும் இனிய விஜயதசமி மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். விஜயதசமிக்கு பாப்பாவை பால்வாடியில் சேர்க்கலான்னு நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பால்வாடிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவுக்கு 2 இயர்ஸ் கூட ஆகலை. நான் ஏன் விடுறேன் அப்படின்னா, பாப்பா எங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கிறா, வேறு யார் கூடவுமே மிங்கிள் ஆக மாட்றா. சரி, அவள் பழகட்டுன்றதுக்காக தான் டெய்லி ஒரு 1 ஹவர்னால் போகட்டும், அப்போ தான் அவள் ஸ்கூலுக்கெலாம் போகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்றதுனால தான் நாங்கள் விடுறோம். அங்கே சாமிலாம் கும்பிட்டாங்க. அப்புறம் அரிசியில் அ ஆ இ ஈலாம் எழுத சொன்னாங்க. அதெல்லாம் பாப்பாவை மடி மேலே உட்கார வச்சுட்டு நாங்கள் எழுதினோம். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டோம். அட்மிஷனுக்கு என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா, பாப்பாவோட ஆதார் கார்டு, மம்மி டேடியோட ஆதார் கார்டு, அப்புறமேட்டு பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு. இப்போ மம்மியோட ஆதார் கார்டில் மொபைல் நம்பர், எந்த ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இருக்கோ அந்த ஆதார் கார்டு கேட்டாங்க. ஏன்னா ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதார் கார்டு தான் எடுத்துப்பாங்க. அப்புறம் இந்த ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தோட ஒரு காப்பி, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் கேட்டாங்க. அப்புறம் மண்டேலேருந்து கூட்டிகிட்டு விட சொன்னாங்க. ஏன் மண்டேலேருந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா, நடுவில் இப்போ புதன், வியாழன் அந்த மாதிரி டேட்டில் தான் நம்ம விட்டோம் அப்படின்னா, பாப்பா மறுபடியும் சாட்டர்டே சண்டே இருக்காது லீவு, மறுபடியும் மண்டே வரணுன்னா அழுவாங்க. சரி, மண்டேலேருந்து விட்டால் தொடர்ந்து ஒரு 5 நாள் உட்காந்துட்ருப்பாங்க, அதுக்காக தான் மண்டேலேருந்து வர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா அங்கே போனதுமே, எல்லாரையும் பார்த்ததுமே கூட எங்கேயுமே போகல. என்னை தூக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரே அழ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் அவள் தனியாக ஒரு 1 ஹவர் கிட்ட அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு 1 ஹவர் கிட்ட தான் அவள் தனியாக நடந்து போனா. ஆனாலும் திரும்பி ஓடியான்ட்டா. திரும்பி நாங்கள் இருக்கிறோமான்னு வேறு பார்த்துட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்துட்டா எங்ககிட்டயே. விட்டுட்டு போனால் தான் என்ன ரியாக்ட் பண்ண போகிறானே தெரியல. அங்கேயே அன்றைக்கி ஃபுட்டெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அன்றைக்கி சாமி கும்பிட்டதுனால சக்கரை பொங்கல், சுண்டல், ரைஸு அதெல்லாமே வச்சுருந்தாங்க. பாப்பாவுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே உட்காந்து பாப்பாவுக்கு அதெல்லாமே ஊட்டி விட்டு கூட்டிகிட்டு வந்தோம். பால்வாடி எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நீட்டாக இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. உடனே பெருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்களே நடுவில் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கூட அவங்களுக்கு கூட ஊட்டி விட்டுடுறாங்க. இந்த வயசில் பாப்பாவை பால்வாடியில் விடலாமான்னு தெரியல. விடலாமா வேணாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே ஒரு பாப்பா உட்காந்துட்டு அம்மா வேணும்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு. அந்த பாப்பாவையும் கூப்பிட்டு அவளுக்கு ஃபுட்டு ஊட்டும்போது என்கிட்ட அதே தான் சொல்கிறோம், அம்மா வேணும்னு. மிஸ்ஸையும் அப்படி தான் சொல்லுவாளோ என்னமோ. பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.